ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பிடாய் பேசப்படுகிற ஒன்று. நம்ம எல்லாரும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டுருக்கிறோம். பல எபிசோடில் இதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் கம்பேர்ட் டு அ ரேஸ். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு, அதனால தான் பக்தன் சொல்லுகிறார், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நம்ம எல்லாரும் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய லக்கு பரலோக ராஜ்யம். அப்போ இந்த ஓட்டப்பந்தயம் எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கர்த்தர் எங்கேயும் ப்ராமிஸ் பண்ணவே இல்லை. மாறாக வர ப்ராமிஸ் பண்ணது ஒன்று, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பிரச்சனை இருக்கும், பாடுகள் இருக்கும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை நான் ஜெயிச்சேன், நான் உங்களோட கூட இருக்கிறேன், நீங்கள் என்னை மட்டும் பார்த்து ஓடிவா, உன் கண்ணு என் மேலே மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு பலமுறை கர்த்தர் நமக்கு சொல்லியிருந்தாலும், நம்ம புயல்களையும் நமக்கு வருகிற சோதனைகள், மலை போல் இருக்கிற பிரச்சனைகளை தான் ப்ராக்டிக்கலாக மனுஷீக வல்லமையில் பார்க்கும்போது நம்ம அங்கே போய் நம்மளுடைய கண் எல்லாம் அங்கே ஃபிக்ஸ் ஆகிரும். ஆனால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு மெச்சூர்ட் கிறிஸ்டியன் அப்படி எப்படி இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா, அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் என் மேலே மட்டும் இருக்கணும். எபிரேயர் 12:1 ஆண்டவர் சொல்கிறார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். அப்போ நம்முடைய கண் எங்கே இருக்கணும்னா அவர் மேலே மட்டும்தான் இருக்கணும். என் வாழ்க்கையில் பல தடவை இயேசு கிறிஸ்து அதை எனக்கு உணர்த்தி இருக்கிறார். ஏன் அங்கே பார்த்துட்ருக்கிறேன், ஏன் இந்த இடத்த பார்த்துட்ருக்கிறேன், ஏன் மற்றவங்க ட்ராக்கை பார்த்துட்ருக்கிறேன். நமக்கு அப்படியே இப்போ சின்ன வயசுலேருந்தே நமக்கு பழகிருச்சு, மற்றவங்க ட்ராக்கு பார்த்தே பழகிருச்சு. அவங்க நல்லா ஓடுறாங்களே, இவங்க நல்லா செழிப்பாக இருக்காங்களே, இவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்களே, இவங்களை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி நம்ம ட்ராக்கில் ஓடுற கான்சன்ட்ரேஷனை மறந்து மற்ற எல்லாரோடைய ட்ராக்கில் நீங்கள் ஓடிட்டுருக்குறோம். அதனால தான் சமாதானம் இல்லை. அதனால தான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ப்ராசஸில் ஓட முடியல, பர்பஸில் ஓட முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம், உங்கள் ஒவ்வொருவருக்கும், எனக்கு ஒரு ஓட்டம், உனக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. என் ஓட்டத்தில் நீங்கள் ஓட முடியாது, உங்கள் ஓட்டத்தில் நான் ஓட முடியாது. இதுதான் நியமிக்கப்பட்ட ஓட்டம். இப்போ எல்லாருக்கும் ஒரு நியமிக்கப்பட்ட ஓட்டம்னு இருக்குது. அந்தந்த ஓட்டத்தில் தான் ஒருவன் ஓடணும்னு கர்த்தர் சொல்கிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தயத்தை அந்த ப்ரைஸை பெற்று ஓடுவான். அதனால் நீ அந்த ப்ரைஸை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு கோல் இருக்கணும் நமக்கு. என்ன கோல்? நான் அந்த பந்தய பொருளை அடையணும், இந்த பரலோக ராஜ்யத்தை அடையணும். அப்போ அதை அடையணும்னா நம்ம ஓட்டத்தில் ஓடும். அப்போ கர்த்தர் அதை விரும்புகிறார், நியமிக்கப்பட்ட ஓட்டம். இந்த காலவெளியில் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுங்க. உங்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்குது, உங்கள் ஓட்டத்தை வேறு யாரும் ஓட முடியாது, வேறு யார் ஓட்டத்தை உங்களாலும் ஓட முடியாது. எல்லாருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை, பாடுகள் இருக்குது. அப்போ உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் ஓடும்போது உங்கள் கண் ஆண்டவர் மேலே மாத்திரம் இருக்குமானால் உங்கள் ஓட்டம் ரொம்ப ஜெயமுள்ள ஓட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. உங்கள் ஓட்டத்தில் ஓடுங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே எங்களை எவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.